தேவையான உபகரணம் இருக்கணுங்கிறதுக்காக வசதி படைச்ச தாயும் தகப்பனும் வாங்கி தரல, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளையும் லேப்டாப் கொடுத்தாங்க. புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் நம்ம கொடுத்தோம். ஒரு லேப்டாப் விலை 15,000 ரூபாய்ங்கம்மா. 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக லேப்டாப் கொடுத்து, 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக லேப்டாப் கொடுத்து. ஆனா எடப்பாடியார் கொடுத்தாரு. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக நின்று இதே தொகுதியில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க. இவருடைய ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து பண்ணிட்டாங்க. திட்டமே இல்லை. வேலைக்கு செல்லுகிற மகளிருக்கு அந்த ஸ்கூட்டர் வாங்கிக்கிறதுக்கு மானியம் கொடுத்த திட்டம் இன்னைக்கு இல்ல. 80,000 வீடற்ற ஏழைகளுக்கு பசுமை இல்லங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொடுத்த எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தோம். இன்னைக்கு திட்டமே இல்லை. 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திறந்தோம். வந்தவுடனே அந்த அம்மா மினி கிளினிக்கில் அத்தனையும் மூடிட்டான். இப்படி அதிமுக கொண்டு வந்திருந்த அத்தனை நலத்திட்டங்களையும் நிறுத்தி தொலைச்சு. இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 70 ஆண்டு வரலாற்றில் எந்த முதலமைச்சர் எந்த மாநிலத்திலையும் பண்ணலீங்க. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் தான் 2 வருஷத்துல ஒரே ஆட்சி காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு, 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 7 லா காலேஜ், 5 வேளாண் பல்கலைக்கழகம், 4 கால்நடை வளர்ப்பு பல்கலைக்கழகம். இத்தனையும் 2 வருஷத்துல அந்த மகன் கொண்டு வந்தார் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கே அமைச்சராக நின்று செஞ்சு காட்டினாங்க. ஆயிரக்கணக்கான ஏரிகள் குளங்களை தூர்வாரி எவ்வளவோ பணிகளை செஞ்சு கொடுத்தாங்க. இத்தனை சாதனையை செஞ்சோம். நம்ம இன்னைக்கு எல்லாம் நிறுத்திட்டான். இப்ப அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இவர் ஸ்டாலின் கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க, சார் என்னதான் சார் பண்றீங்க, எல்லா விலையும் ஏத்திட்டீங்க. குடி தண்ணீருக்கு வரி ஏத்திருக்கா, 3 மடங்கு ஏறி இருக்கு. வீட்டு வரி ஏத்தி இருக்கா, 3 மடங்கு வீட்டு வரி ஏறி இருக்கு. கரண்ட் பில்லு 3 தடவை ஏத்தி இருக்கிறான். கிட்டத்தட்ட 100% கரண்ட் பில்லு இன்னைக்கு ஏறி இருக்கு. குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான். உண்மையா இல்லையாங்கம்மா? இப்ப ரெட்டை வரி, குப்பைக்கு ஒரு வரி போட்டிருக்கிறான், குடிசைக்கு வரி போட்டிருக்கிறான், கழிவு நீர் வெளியேற்றத்துக்கு வரி அதிகப்படுத்தி இருக்கிறான். காலி இடத்தினுடைய வரி அதிகரிச்சிருக்குது. காலி இடம் வச்சிருந்தாருன்னா அதுக்கு வரி அதிகரிச்சிருக்குது. ஒரு சாதாரண 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் வீடு கட்டணும்னு நினைச்சாருன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரே அப்ரூவல் சார்ஜ் மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகப்படுத்தி இத்தனை கொள்ளையடிச்சு இருக்கிறான். இந்த 5 வருஷத்துல இத்தனையும் கொள்ளையடிச்சு 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வேற வாங்கி இருக்கிறான். 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இத்தனை வரியும் ஏத்தி இவ்வளவு பணத்தை வச்சு என்னதான் பண்ண